வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் 80s காலகட்டங்களில் இயக்குனர் இமயம் அவர்களால் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கோசாய்காட் காசி விஸ்வநாதர் கோயில் தாங்க நீங்கள் பார்த்த அந்த கோயில். இந்த இடத்த தாங்க நம்ம தமிழ் சினிமாவுக்கு இயக்குனர் இமயம் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. நம்ம இயக்குனர் இமயம் அவருடைய பெரும்பாலான படங்களில் கிராமங்களாக காட்டக்கூடியது இந்த காவேரி ஆறும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் தாங்க. அது அவருடைய முதல் படமான 16 வயது நிலை படத்திலிருந்து நீங்கள் பார்க்க முடியுங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தாங்க இந்த கோசாய்காட் காசி விஸ்வநாதர் கோயிலும். இந்த கோசாய்காட் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் ஸ்ரீரங்கப்பட்டினம் தாங்க அதுக்கு ஒரு ஈஸியான வழி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் சாமி கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு முன்னாடி தாங்க நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த முத்து படத்தில் வரக்கூடிய ஆரம்ப பாடலான ஒருவன் ஒருவன் முதலாளி படத்தினுடைய ஆரம்ப காட்சியே இந்த கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி தாங்க இருக்கும். ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இந்த ரங்கநாத சாமி கோயில் சுமார் ஒரு 1130 ஆண்டுகள் பழமையான கோயிலாக சொல்லப்படுதுங்க. ராமானுஜர் காலத்தில் ஒய்சாலா மன்னர்கள், விஜயநகர பேரரசு, அதன் பிறகு மைசூரை ஆண்ட மன்னர்கள் இந்த கோயிலை விரிவாக்கம் பண்ணதா சொல்லப்படுதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரங்கநாத சாமி கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட வெல்லஸ்லி பிரிட்ஜுங்க. அதாவது 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆர்த்தர் வெல்லஸ்லி என்பவரால் கட்டப்பட்டதால் அவர் பேரிலேயே அழைக்கப்படுதுங்க. இந்த பிரிட்ஜிலையும் ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைசூர் புலின்னு சொல்லக்கூடிய திப்பு சுல்தான் கோட்டைக்கு போகக்கூடிய நுழைவாயிலுங்க. இது அந்த கோயிலிருந்து பக்கத்தில் தாங்க இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தாங்க மைசூரை ஆண்ட திப்பு சுல்தான் அவர்களின் நினைவிடம். இந்த நினைவிடம் தெரிகிற மாதிரியும் அந்த பாட்டில் ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கூகுள் மேப் வசதிக்கு நீங்கள் நேராகவே இந்த கோசாய்காட் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வர முடியுங்க. ஆனால் நீங்கள் ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்தீங்கன்னா இப்போ பார்த்த இந்த இடங்கள் எல்லாம் பார்க்க முடியும். அதுக்காக தான் நான் இந்த இடத்த பற்றி சொன்னேன். இந்த கோசாய்காட் காசி விஸ்வநாதர் கோயில் காவிரி ஆற்றங்கரையில் அமைந்த ஒரு பழமையான சிவாலயம். உள்ளூர் மக்களால் காசி விஸ்வேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இந்த கோசாய்காட் காசி விஸ்வநாதர் கோயில் 400 ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவின் காசியிலிருந்து வந்த கோஸ்வாமி மரபினருடன் தொடர்புடையதாக சொல்லப்படுதுங்க. இந்த கோஸ்வாமி மரபினர் தாங்க இந்த காசி விஸ்வநாதர் கோயிலை கட்டினதாக சொல்லப்படுது. ஸ்ரீரங்கப்பட்டினத்தினுடைய தென்பகுதியில் அவர்களுக்கு நிலம் வழங்கியதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த கோசாய்காட் காசி விஸ்வநாதர் கோயில் காவிரி ஆத்தங்கரை ஓரமாகவே அமைஞ்சிருக்கிறதுனால மத சடங்குகள், தர்ப்பணங்கள் மதியம் 2 மணி வரைக்கும் நடக்குதுங்க. 2 மணிக்கு மேலே கோயில் நட சாத்திடுறாங்க. இந்த கோசாய்காட் அப்படின்றது ஒரு வடமொழி சொல்லுங்க. கோசாய்காட் அப்படின்னு சொன்னால் துறவிகளின் படிக்கட்டு, அதாவது சாமியார்களின் படிக்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோயிலை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தது நம்ம தமிழில் சூப்பர் ஸ்டார் நடித்த பாட்ஷா படத்தோட கன்னட ரீமேக்குங்க. ஆட்டோகாரன் பாடலுக்கு பதிலாக இந்த பாடல் தாங்க வரும். இந்த பாடலை வச்சு தாங்க நம்ம ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் தேடி இந்த இடத்த கண்டுபிடிச்சோம். நம்ம தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாருக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்கோ அதே அளவுக்கு கன்னட சினிமாவில் இவருக்கு மரியாதை உண்டுங்க. இவர் பேர் டாக்டர் விஷ்ணுவர்தனுங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து தமிழில் விடுதலை அப்படின்ற ஒரே ஒரு படத்தில் மட்டும்தாங்க இவர் நடிச்சிருக்கிறார். சரிங்க, நம்ம இங்கே எடுத்த காட்சிகளை பற்றி பார்ப்போம். 1987 இயக்குனர் இமயம் அவர்களின் இயக்கத்தில் சத்யராஜ் சார், ராஜா சார், அமலா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க வேதம் புதிது. இந்த படத்தில் அமலா மேமோட அறிமுக காட்சியே அந்த ஆத்தங்கரையில் தாங்க இருக்கும். அமலா மேம் ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய பிள்ளையார் சிலைக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி தான் காட்சி இருக்கும் பாருங்க. இன்னொரு காட்சியில ஜனகராஜ் அவர்களும் சாருஹாசன் அவர்களும் பேசிக்கும் போது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் நல்லாவே தெரியும் பாருங்க. வைதேகிய கல்யாணம் பண்ணிக்க எனக்கு யோகியதை இருக்கான்னு நினைக்கிறேன். நினைப்பேள் தப்பு இல்ல, ஆனா வைதேகி மனசுல என்ன இருக்குன்னு நோக்கு தெரியுமா? இன்னொரு காட்சியில ராஜா அவர்களும் சாருஹாசன் அவர்களும் பேசிக்கும் போது அமலா மேம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மண்டபத்துல தான் நின்றுட்டு இருக்கிற மாதிரி காட்சி இருக்கும் பாருங்க. இத நான் சொன்னா எங்களவா ஒத்துக்க மாட்டாங்கிறது இல்ல, புரிஞ்சுக்க மாட்டான். இந்த வேதம் புதிது படத்தில் வரக்கூடிய கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா பாடல் காட்சி ஆரம்பமே இங்கதான் இருக்கும் பாருங்க. இந்த பாடல்ல இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் அமலா மேம் படிக்கட்டுல ஏறி வர்ற மாதிரி காட்சி இருக்கும் பாருங்க. இந்த பாட்டுல நிறைய காட்சிகள்ல இந்த கோசாய்காட் கோயிலையும் இந்த படிக்கட்டையும் நீங்க பார்க்க முடியுங்க.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் மலையாள ஸ்டார் மம்முட்டி, அரவிந்த் சாமி சார் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க தளபதி. இந்த படத்தில் மம்முட்டி அவர்களும் கீதா அவர்களும் சாமி கும்பிட வரக்கூடிய காட்சிகள் இங்கே எடுத்திருப்பாங்க பாருங்க. இதற்கு அடுத்த காட்சியில் பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய படிக்கட்டில் இருந்து தான் மம்முட்டி அவர்கள் இறங்கி ஓடி வர்ற மாதிரி காட்சி இருக்கும் பாருங்க. மம்முட்டி சார் சண்டை போடும்போது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் கீதா மேம் கீழே விழுந்திருக்கிற மாதிரி காட்சி இருக்கும் பாருங்க. இந்த தளபதி படத்தில் வரக்கூடிய சின்ன தாயவள் பாட்டுக்கு இந்த படிக்கட்டில் தான் ஸ்ரீவித்யா மேம் மேலே ஏறி வர்ற மாதிரி காட்சி இருக்கும் பாருங்க. தளபதி படத்தில் வரக்கூடிய இந்த சின்ன தாயவள் பாடல் அதிகாலை சூரிய உதயத்தின் போது எடுத்திருக்காங்க பாருங்க. இந்த சின்ன தாயவள் பாடலுக்கு ஸ்ரீவித்யா மேம் படிக்கட்டில் மேலே ஏறி வரும்போது நம்ம சூப்பர் ஸ்டார் நின்று பார்த்துட்டு இருக்கக்கூடிய மண்டபம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மண்டபம் தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியராஜ் சார், மீனா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி. இந்த படத்தில் ஒரு மைனா குஞ்சு மாதுளம் மிஞ்சின்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடலில் பாதி போர்ஷனே இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. இந்த பாடலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கீழ் படிக்கட்டில் தான் மீனா மேம் ஆடுற மாதிரி காட்சி இருக்கும் பாருங்க. இந்த பாடலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஆடுற மாதிரியும் ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாரதிராஜா அவர்களின் இயக்கத்தில் பாண்டியன், ரேவதி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க புதுமை பெண். இந்த படத்தில் கஸ்தூரி மானே கல்யாண தேனேன்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடல் இங்கே எடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த பாடல் காட்சியில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள்லையும் ஒரு காட்சி வரும் பாருங்க. இந்த பாடல் காட்சியில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மண்டபம் தெரியுற மாதிரியும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், சிவரஞ்சனி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க அரண்மனை காவலன். இந்த படத்தில் ஊருக்கே நல்ல காலம் வந்துருச்சு சாமின்னு ஒரு பாடல் வருங்க. அந்த பாடல்லையும் சில காட்சிகள் இங்கே எடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த பாடல் காட்சியில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பிள்ளையார் கோயில் தெரியுற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா மோகன் சார், அம்பிகா மேம், ராதா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க இதே கோயில். இந்த படத்தில் மோகன் சார் சாதகம் பண்ணக்கூடிய காட்சி இங்கே எடுத்திருப்பாங்க பாருங்க. அடுத்த காட்சியில் நம்ம மோகன் சாருக்கு மாமாவா நடிச்சிருக்கக்கூடியவர் இந்த படிக்கட்டில் நின்று பேசுற மாதிரி காட்சி இருக்கும் பாருங்க. உங்களுக்கெல்லாம் இது புரியாது மாமா. மாமா வரவெல்லாம் மனசுல வச்சுக்க. உன்ன மாதிரி வெட்டி பையெல்லாம் மரியாதை கொடுத்து நான் ஒன்னும் பெரிய மனுஷன் ஆக வேண்டாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல மோகன் சாரும் அம்பிகா மேடமும் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் பாருங்க. ஏதாவது கொடுத்துட்டு கேட்கணும். அப்படியே சமாச்சாரம் கிட்டவா அச்சரமா தரேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன், ராதிகா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க சிப்பிக்குள் முத்து. இந்த படத்தில் ராதிகா மேமோட பையன் குருகுலம் வரக்கூடிய காட்சிகள் இங்கே எடுத்திருப்பாங்க பாருங்க. நெல்லு உன் இஷ்டப்படி நீ வர்றதுக்கும் போறதுக்கும் என்ன வீடு நினைச்சியா? தோப்புக்கரணம் போடு. குருகுலத்தில் ராதிகா மேமோட பையன் லேட்டாக வந்தான்னு சொல்லி தோப்புக்கரணம் போட சொல்லுவாங்க. அந்த காட்சியில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் கோயிலும் இந்த காவேரி யாரும் நல்லாவே தெரியும் பாருங்க. நாளை பத்தி நாளை பாத்துக்கலாமா? கிளாஸ் முடியற வரை தோப்புக்கரணம் போட்டுக்கிட்டாரு. அப்பதான் கொட்டம் அடங்கும். டேய் டேய் என்னடா கிளாஸ் முடியற வரை தோப்புக்கரணம். இந்த படத்துல துள்ளி துள்ளி நீ பாடமான ஒரு பாடல் வருங்க. அந்த பாடல்ல பாதி போர்ஷனே இங்க தான் எடுத்திருப்பாங்க பாருங்க. துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா. இந்த பாடல்ல இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துலயும் ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செவுத்துக்கு பக்கத்துல தாங்க நம்ம உலகநாயகனும் ராதிகா மேமும் பாடுற மாதிரி காட்சி இருக்கும். கட்டிய தாலி உண்மை என்று நீ அன்று ராம். அவ்வளவுதாங்க, எனக்கு தெரிஞ்சு இங்க எடுத்த படங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.